ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் காலை மாலை வேளைகளில் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வுகளான மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம் நடந்த நிலையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று நடக்கிறது. இதற்காக ஏப்ரல் 29இல் அழகர் கோயிலில் இருந்து கள்ளழகர் மதுரை நோக்கி புறப்பட்டார். நேற்று 3 மாவடியில் கள்ளழகருக்கு எதிர் சேவை நடந்தது. இன்று அதிகாலை கருப்பண்ணசுவாமி கோயில் முன் 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் மீண்டும் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்டார். வழிநெடுகிலும் கள்ளழகர் மீது தண்ணீர் பீச்சி அடித்தும் சர்க்கரை தீபம் ஏற்றியும் பக்தர்கள் அவரை கண்குளிர தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து காலை 5:50 மணியளவில் பச்சை பட்டு உடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகையில் கள்ளழகர் எழுந்தருளினார். வெள்ளி குதிரை வாகனத்தில் அவரை வீரராகவ பெருமாள் வரவேற்றார். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளிய போது கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்கள் பரவசத்துடன் கோஷமிட்டனர். பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளந்தது. நாளை 2ஆம் தேதி வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் இருந்து சேஷ வாகனத்தில் புறப்பட்டு பின்னர் கருட வாகனத்தில் தேனூர் மண்டபத்தில் மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் வழங்கும் நிகழ்ச்சியும் பின்னர் ராமராயர் மண்டபத்தில் தசாவதாரம் நிகழ்ச்சியும் நடக்கிறது. பிற்பகலில் ராஜாங்க அலங்காரத்தில் கள்ளழகர் அனந்தராயர் பல்லக்கில் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்திற்கு புறப்படுகிறார். மே 4இல் கள்ளழகர் புஷ்ப பல்லக்கில் அழகர் கோவில் புறப்பட்டு மறுநாள் மே 5ஆம் தேதி அங்கு சென்றடைகிறார்.